அண்ணன் வந்து மணிமண்டபம் கட்டணுமா யாருக்கு? ராஜேந்திர சோழனுக்கு. அதாவது தஞ்சாவூர்ல பேச வேண்டியத நீ வந்து ஜெயங்கொண்டத்துல உட்காந்து பேசுனீங்கன்னா இந்த மாதிரி இதுதான் கூமுட்ட பேச்சுன்றது. தஞ்சாவூர்ல உட்காந்து பேச வேண்டியத நீ வந்து ஜெயங்கொண்டத்துல அட்லீஸ்ட் நீ என் ஊர்ல வந்தா பேசிருக்கணும், கடலூர்ல வந்து பேசிருக்கணும். என்ன ஜெயங்கொண்டத்துல கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கு, அங்க ஆல்ரெடி புதுப்பிச்சு ஆல்ரெடி மக்கள்லாம் கொஞ்சம் நாய்ஸா இருக்கு. யார் மைக்கு? உன் மைக்கு தான் நினைக்கிறேன். இருங்க ஆஃப் பண்ணிடுறேன். அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் வந்துங்க, அது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுக்கு பக்கத்துல இன்னொரு சின்ன கோயில் ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து இந்த இதுல ஒண்ணு பார்த்திருப்பீங்க. அந்த பொன்னியின் செல்வன் ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப பாழடைஞ்ச கோயில். அது ராஜராஜ சோழன் கட்டின கோயில் தான். கரிகால சோழன் கட்டின கோயிலும் ஒண்ணு இருக்கு. இங்க வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து அதை பத்தி நீ பேசியிருக்கணும். ஏற்கனவே கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் நடத்திடுச்சு. எது? தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் புதுப்பிச்சு அது வந்து கும்பாபிஷேகம் நடத்தி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் ஒண்ணு பெருசல்ல நடத்தி அதுக்கு பெயிண்ட் அடிச்சு பயங்கரமா சூப்பரா இருக்கு. நீ பாத்தீங்கன்னா தெரியும் கங்கை கொண்ட சோழபுரம். இவர் வந்து கிழிப்பாரு. ஏன் சொந்த காசுல உட்காந்து இங்க உட்காந்து நீ இந்த கோயில் கட்டினி இல்ல, உங்க அம்மாவுக்கு வந்து சாய்பாபா கோயில் கட்டினி இல்ல, ஏன் உனக்கு அப்ப சொல்ல வேண்டியதுனே? கங்கை கொண்ட சோழபுரம் நீங்க உள்ள வந்து அந்த கோயில் ஏற்கனவே புதுப்பிச்சு ஏற்கனவே இருக்கு ராஜா. நீ அதை இன்னும் புதுப்பிச்சு நீ என்ன கிழிக்க போற? தினமும் அங்க மக்கள் வருவாங்க, பொதுமக்கள் வருவாங்க. என்ன அங்க வந்துட்டு போயிட்டு கோயில் எல்லாம் போய் பார்த்துட்டு வெள்ளக்காரன்ல இருந்து எல்லாம் வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு போவாங்க. இங்கதான் பக்கம் தான், 5 கிலோமீட்டர், சரி 10 கிலோமீட்டர் இங்க இருந்து. எனக்கு பக்கம் தான் கங்கை கொண்ட சோழபுரம். நீ அதை புதுப்பிச்சு நீ என்ன பண்ண போற? மக்களுக்கு என்னடா செய்யற அப்படின்னு சொல்லி கேள்வி ஏதோ ஒண்ணு சொல்லுடா அப்படின்னா அதை சொல்றது கிடையாது. நான் கோயில் இப்ப நான் கங்கை புதுப்பிச்சு இருக்கிற கோயில நீ இப்ப இன்னும் புதுப்பிச்சு என்ன பண்ண போற? சுத்தமா இருக்கிற வீட நீ மறுபடியும் சுத்தம் பண்ணி என்ன பண்ண போற? குப்பை இருந்தா தானே சுத்தம் பண்ண முடியும். அவருக்கு வர பாயிண்ட் கிடைக்குன்னு அவனுக்கு, அதனால அப்படி பேசிட்டு போறாங்க. வேற எதுவும் அது கிடையாது. ஒண்ணு இல்ல, எழுதி கொடுத்தவன் மதன், எழுதி கொடுத்தவன் ஜெயங்கொண்டமா ஜெயங்கொண்டத்துல என்னென்ன ரொம்ப பிரசித்தி பெற்றதான விஷயங்கள், கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் வேற என்ன இருக்கு? அடுத்து என்ன பண்ண போற? அங்க ஸ்கூலு காலேஜஸ் எதை பத்தி ஏதாவது பேசுறியா? இல்ல. அங்க நான் புது ஸ்கூல் கட்டித்தரேன், இல்ல நான் அரசு பள்ளிக்கூடத்தை நவீனமா மாத்தி கொடுக்குறேன், வாயில வந்துச்சா? சொந்த காசுல பண்ணி கொடுக்குறியா? என்ன பள்ளிக்கூடத்தை நீ கவர்மெண்ட் அரசாங்க பள்ளிக்கூடத்தை நீ புதுப்பிச்சு நான் புதுப்பித்து உள்ள நவீனமா நான் மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு வாயில வந்துச்சா? ப்ரோ அதுக்கப்புறம் மணிமண்டபம் கட்டினதுக்கு அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு. மணிமண்டபம் கட்டுறதுக்கு அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, சிதம்பரத்துல இருந்து ரயில்வே ட்ராக் போறாராம் ஜெயங்கொண்டத்துக்கு. அது ஜெயங்கொண்டத்துல இருந்து இது கும்பகோணத்துக்கு ஒரு ரயில்வே ட்ராக் போறாராம். இல்லங்க, ஒண்ணு இன்னைக்கு திருச்சியில எவ்வளவு பிரச்சனை தெரியுமாங்க? திருச்சியில இருந்தவங்களுக்கு தெரியும், அந்த சோசியல் மீடியால பார்த்தவங்களுக்கு தெரியும். இவன் அந்த நாய் எத்தனை மணிக்கு சொன்னா, எத்தனை மணிக்கு வந்தா திருச்சி, எத்தனை மணிக்கு இவனுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, வேணும்னே பண்றாங்க. இவன் வந்து கூட்டத்தை தரேன்னு சொல்லி ஒண்ணும் கிடையாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆள் அனுப்பிச்சு வந்திருக்கான். ஒருத்தனை கட்டி நீயும் மாடான்னு கேட்கறான். ஒருத்தனை கட்சி அவன் வந்து தேனி மாவட்ட தலைவரான். அந்த ஒரு இதா இருப்பான் பாருங்க, அவனா லெப்ட் பாண்டியான் ஒருத்தன் இருப்பான் பாருங்க. அந்த மீரா மேதனை கூட லேடிஸ் மிரட்டினா, பொம்பளை கேஸ்ல மிரட்டினா, தேனி மாவட்டம் அவன் நீ மாடான்னு கேட்கறான். அவனை போய் அங்கேருந்து ஆளை தட்டிட்டு வந்திருக்கான் தேனியில இருந்து திருச்சிக்கு தேனிக்கு என்னங்க சம்பந்தம்? இவன் வந்து நீ மாடா அப்படின்னு கேட்கறான். இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஊர்லயும் நம்ம கூட்டத்தை காமிக்கணும்னு சொல்லி திருச்சி மக்கள் இன்னைக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு வச்சுட்டானுங்க. திருச்சியில இருக்கோம் ரொம்ப பாவம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு வச்சு 4 மணி நேரம் திருச்சி ஏர்போர்ட்ல வந்து அந்த டோல்கேட் வர்றதுக்கு, மரக்கடை வர்றதுக்கு. எப்படி இதுமே ஆளு தட்டி வந்தா இவன் பொறுமையா வந்தா 4 மணி நேரம் கூட ஆகுங்க. மதன், இப்ப கடலூருக்கு வரான்னு வச்சுக்கங்களேன், கடலூர் மாவட்டத்துக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடலூர் மாவட்டத்துக்கு வரும்போது பாண்டிச்சேரியில இருந்து ஆளை கூட்டு வருவானுங்க. குறிஞ்சிப்பாடி போன தடவை நெய்வேலியில நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இவனை நெய்வேலியில அரெஸ்ட் பண்ணும்போது இவன் நெய்வேலியில அரெஸ்ட் ஆகி அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு இங்க நெய்வேலியில கூட்டத்தை கட்டுறதுக்கு குறிஞ்சிப்பாடியில இருந்தும் வடலூர்ல இருந்தும் பாண்டிச்சேரியில இருந்தும் வண்டியா வேனை கட்டி கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து நிப்பாட்டினானுங்க. இங்க நெய்வேலியில இருக்கிறவன் வரமாட்டான், அங்கெல்லாம் அவன்லாம் வேற லெவல், அவன் திங்கிங்கே வேற லெவலு. நெய்வேலியில இருக்கிறவன் கொஞ்சம் 5% எவனுமே இங்க நெய்வேலியில இருக்கிறவன் எவனுமே நெய்வேலி ஜவஹர் காலேஜ்ல படிக்கிறவன் கிடையாதுங்க. எல்லாம் மெட்ராஸ்ல, சென்னையில, பெங்களூர்ல இங்க படிக்கிறவன் தாங்க இருக்கிறான். வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க வருவான். சென்னையில எப்படி போயிட்டு இங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வரானுங்களோ போறானுங்களோ அந்த மாதிரி தான் நெய்வேலி டவுன்ஷிப். 23 வருஷம் பிறந்து வளர்ந்து படிச்சவன், எனக்கு தெரியும்.
அவன் அங்க அப்படிதான் கூட்டத்தை காட்டினான். வெளில குறிஞ்சிப்பாடியில இருந்து பக்கத்துல இருந்து குறிஞ்சிப்பாடியில இருந்து வண்டி எடுத்துட்டு வந்து, அப்புறம் இங்க பாண்டிச்சேரியில இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சான். இதை இவனுங்க நம்பிக்கிட்டு இவனுங்க நெய்வேலி பார்த்து என் கூட்டத்தை என் ரேஞ்ச பாத்தியான்னு. அவனுக்கு நெய்வேலி டவுன்ஷிப்ல நெய்வேலி மந்திரத்துல எத்தனை மன்றங்கள் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எவனா ஒருத்தனை சொல்ல ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ தலைவா, நான் மண்டெல்லாம் விட்டுருங்க தலைவா. நான் உங்கள்கிட்ட ஒண்ணே ஒன்று கேட்குறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், நீ நல்லா தெரியும். நெய்வேலியில அவன் எவ்வளவு ஓட்டு வாங்குறான்னு மட்டும் பாருங்களேன். எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுக்கோங்க. நெய்வேலி தோம்சால சட்டமன்றத்துக்கு நிக்க சொல்லுங்க. எவனே அவன் ஃப்ரெண்டு இல்ல அவன் கட்சியில இருக்கிறவன தோம்சால நிக்க சொல்லுங்க. அவனை தோம்சா கபிலன் ப்ரோ எலெக்ஷன்ல கபிலன் ப்ரோ கேக்குது. நான் நெய்வேலி டவுன்ஷிப் தான். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? 23 வருஷம் பிறந்து வளர்ந்தவங்க நானு. இங்கயா அங்கதான் டவுன்ஷிப்? ஆமா, டவுன்ஷிப்ல தான் பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே அங்கதான். 9 பிளாக்? பிளாக் 9 பிளாக். ஓகே. நான் 29 பிளாக். ஓகே. நான் ஜவஹர் ஸ்கூல். நீங்க? நானும் ஜவஹர் ஸ்கூல் தான். ஓகே ஓகே. மெட்ரிக் தான் படிச்சீங்களா? ஆமா, மெட்ரிகுலேஷன். திடீர்னு ரெண்டு பழைய கிளாஸ்மேட்ஸ் மீட் பண்ணிருக்கீங்களா? இல்ல புள்ளி ரெட் டிராகன் கோஹோஸ்ட் யாருக்குன்னா கொஞ்சம் கொடுப்பீங்களா? லோக்கலுக்கு எல்லாம் ஆளு சேர்ந்துறீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஆளு சேர்ந்து கோஹோஸ்ட் கொடுத்து ஆல்ரெடி 2 பேர் கொடுத்து வச்சிருக்கேன். 2 பேர் வெளியே தூக்கி போட்டதால இப்ப யாருக்கும் கொடுக்க முடியல கோஹோஸ்ட். அதுதான் இப்ப பிரச்சனை. கோஹோஸ்ட் தலைவர் கபிலன் கொடுங்க. இல்ல வரல, எனக்கு கோஹோஸ்ட் எதுவுமே வரல. இல்லங்க, ஆல்ரெடி தான் அவருக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு கேன்சல் கோஹோஸ்ட் தான் காட்டுது. ஆனா அவருக்கு வரலன்ற ஏதோ பக். அதான் பிஜேபி ஐடி கொடுத்துட்டான். சரி பரவாயில்ல இருக்கட்டும். நெய்வேலியை பொறுத்த வரைக்கும் இங்க அவன் கடலூர் மாவட்டத்துக்கே வரட்டும். கடலூர் மாவட்டத்துக்குள்ள தான் நெய்வேலி வரும். நீ நெய்வேலிக்குள்ள உள்ள வந்தாலும் நீ கூட்டத்தை இவன் காட்டுறதுக்கு இவன் என்ன எய்ம் பண்றான்னா, ஓகே வந்துருச்சுடா. சோ இவன் என்ன எய்ம் பண்ணுவானா, வெள்ள குறிஞ்சிப்பாடியில இருந்தும் பக்கத்துல இருக்கக்கூடிய பண்ருட்டியில இருந்தும், ஏன்னா நெய்வேலி பக்கம் தான் உங்களுக்கு, பண்ருட்டி வடலூர் எல்லாம் பக்கம். குறிஞ்சிப்பாடி மாஸ்டர் அப்பே 1 வீக் ப்ரையராவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எல்லார்கிட்டயும். அவர் செல்ஃபி என் ஃப்ரெண்டு தாங்க. அவன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தாங்க இது அவன் விஜய் ரசிகர் தான். அவனே சொன்னான், கபிலா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆமா கபிலா, எனக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடியே இந்த மாதிரி நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. நான் போறேன், நீ வரியானே? நீ போடா அப்படின்ட்டேன். நீ போடா, எனக்கு ஆமா நீ போடா, எனக்கு வேலை எல்லாம் இருக்கு அப்படின்ட்டேன். இவன் இங்க இருந்து நான் வரலன்னு அவனும் போல. இவனுங்க எல்லாம் என்ன பண்ணானுங்கன்னா, குறிஞ்சிப்பாடியில இருந்து கிளம்பி 3-4 வேனுங்க, இந்த கல்யாண மண்டபத்துக்கு இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் வேனை விடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வேனு. பாண்டிச்சேரி, குறிஞ்சிப்பாடி, வடலூர், பண்ருட்டி பக்கத்துல இருக்கிற ஒரு 10-15 கிராமம் இருக்கு. வடலூரை தாண்டி சேத்தித்தோப்புக்கும் வடலூருக்கும் நடுவுல ஒரு சில கிராமங்கள் இருக்கு. அங்க இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து உட்காந்து, பாத்தியா என் வெயிட்ட, என் கெத்த பாத்தியா அப்படின்னு சொல்லி கூட்டினது. இவன் எவ்வளவு காசு கட்டி கூட்டு வந்தான்னு இங்க தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. புசியானதை கேட்டா தெரியும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இன்னைக்கு திருச்சியில இப்ப பண்ணதுக்கு நீங்க சாம்பிள் தான் பாத்தீங்க. என்ன சாம்பிள்னா, இவன் வெளில இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து தேனியில இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து, மதுரையில இருந்து, இந்த சைடு கடலூர்ல இருந்து, பாண்டியில இருந்து, இந்த சைடுல எல்லாரையும் கூட்டு வந்து அங்க வெயிட் கட்டுறது. திருச்சிக்காரனை நீ திருச்சிலேயே வச்சு பாத்தீங்கன்னா அப்ப தெரியும் அங்க மேட்டர். நீ சனி ஞாயிறு இல்லாம நீ திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்கு வா மகனே, அப்ப தெரியும் உன் மேட்டர். தலைவா, அப்பயும் ஸ்கூல் லீவ் போட்டுட்டு போனங்க தலைவா. ஆள் கூட்டிச்சு அழைச்சிட்டு போனோம் இல்லன்னா கூட்டம் இருக்காது. கூட்டம் இங்க ஸ்கூல் போறோம்னு சொல்லி அவன் வீட்டுல ஏமாத்தி அந்த பயில அழைச்சிட்டு போனோம்னு சொல்லல. அந்த ஊருக்காரன் அழைச்சின்னு வெயிட்டு காமி, நீ சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த ஊருக்காரன் அழைச்சி அதுதான் இல்லையா அவன்கிட்ட அந்த வக்கு அவனுக்கு இருந்தா அவன் பண்ண மாட்டானா? அவனுதான் இல்லையா. சரி, இன்னைக்கு அரியலூர்ல என்ன பேசினான் வேற? அதுதான் தலைவா, அவனுக்கு பேச டாபிக் கிடையாது. அவனுக்கு ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சு ஏதோ ஒண்ணு பேசி நம்ம வந்துருவோம் எதிர்த்து போகணும். இல்ல கபிலன் ப்ரோ, நான் நேத்தே சொன்னேன், திருச்சியில 3 மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, அத பத்தி இவன் பேச மாட்டான் அப்படின்னு. திருச்சி விட்டுறா. திருச்சியில அவன் என்ன பேசினா ஒரு இழ கூட பேசல. கொஞ்சம் திருச்சியை விட்டுரு. அவன் திருச்சியில மைக் ஆன் பண்ணி பேசினதோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் கேட்டது, மிச்சம் இருக்குது அவனுக்கு கேட்கல. அது விட்டுரு. அது வழக்கம் போல எழுதி கொடுத்தது. அவனுக்கு 3 பேப்பர் எழுதி கொடுத்துருக்கானுங்க. 1 திருச்சிக்கு எழுதி கொடுத்துருக்கானுங்க. அது ஃபர்ஸ்ட் ஒரு 4 பக்கம் பேப்பர். அடுத்து அரியலூருக்கு, அடுத்தது பெரம்பலூருக்கு அவன் வரல. அரியலூர்ல உள்ள வந்திருக்கிறான் அப்படின்னா அரியலூர்ல அவன் என்ன பேசினான்? இவ்வளவுதான் நான் கேட்கிறேன். ஏன்னா அவன் அங்க அரியலூர்ல பேசும்போது இங்க ஜெயங்கொண்டத்தை பத்தி எல்லாம் பேசுறான் அப்படின்னு வச்சுங்களேன். இங்க நீ ஜெயங்கொண்டத்தை பத்தி பேசுற அப்படின்னா ஜெயங்கொண்டத்துல உள்ள இருக்கிற பிரச்சனையை நீ எடுத்து பேசுறானா இல்ல வேற ஏதாவது எடுத்து பேசினானா? அவன் எப்போதுமே ஒரு ஊருக்கு வந்தானா அந்த ஊரை பத்தி சுத்தி இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குன்னா அதை அட்ரஸ் பண்ணி பேசிடுவான். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு நம்ம ஊரை பத்தி பேசிட்டாரா அப்படின்னு உட்காந்து ஃபயர் விடுவாங்க.
இந்த கான்செப்ட் இவன் எழுதி கொடுத்தான்னா உங்களுக்கே தெரியும், ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்துருப்பான், இல்லைன்னா ஆதவ அர்ஜுனா எழுதி கொடுத்துருப்பான், அவ்வளவுதான். இது வரைக்கும் உள்ள அட்ரஸ் பண்ணி பேசினது. நீங்க மதுரைக்கு போனா மதுரை பிரசித்தி பெற்ற மதுரை கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இந்த மாதிரி 4 விஷயத்தை அட்ரஸ் பண்ணி அப்புறம் உட்காந்து இங்க பெருமையா பேசுறது. அடுத்தது எம்ஜிஆர் இங்கதான் வந்தாரு, காமராஜர் இங்கதான் வந்தாரு, சரி ரைட்டு, நீ அப்படியே இந்த பக்கம் வண்டி இல்ல, அப்படியே என் ஊர் பக்கம் வந்துரு. நீ வந்துட்டு நீ ஊர் ஏரியால அரியலூருக்கு உள்ள உன்னால உள்ள போக முடியுமா? வண்டி எடுத்துட்டு உன்னால போக முடியுமா? நீ மெயின் கேட்ல தாண்டி நிக்கணும். நீ உள்ள ஏரியால நீ போய் பாரு, அரியலூர் பெரம்பலூர் எல்லாம் உள்ள போற, அப்ப தெரியும் அவன் யாருன்னு. மென்றுவானுங்க. நீ ஊரா நீ போனோம், நீ தாலுகாவா உள்ள போய் பாரு, அப்ப தெரியும், மென்றுவானுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீ கடலூர்னா கடலூர் மெயின்ல தான் வர முடியும், பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி தான். நீ உள்ள வர முடியாது, உள்ள லோக்கல் ஏரியாக்குள்ள நீ வண்டியை உள்ள விட முடியாது, விட மாட்டான், மென்றுவானுங்க. ஏன்னா அங்கதான் இருக்கு ஜாதி அரசியல். தலைவா இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த சினிமா மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த டாகர் சரணாமதியா பாண்டா, இந்த ரவிவர்மங்க இவங்கெல்லாம் காசு கொடுத்துருவானு தெளிவா. அவனுங்க சினிமா நியூஸ் பேசுறது இவனை பத்தி தான், இவன் எத்தனை மணிக்கு வரான், இவன் எந்த ஊர்ல பேசுறான், மைக்கு சரியில்லை, இதை தான் அவனுக்கு பேசுறாங்களே தவிர அவனை சினிமா நியூஸ் பேசுறேன்னா ஏன்னா ஃபுல்லாவே ட்ராக்கர்ஸ் காசாக இருக்கிட்டான் அவன். இவனுக்கு எல்லாமே ஆன்லைன் ஓட்ட வச்சு பேசிட்டு வான, ரியாலிட்டி இருந்தா 2026 தெரிஞ்சு போகணும். அன்னைக்கு இருக்க உனக்கு இந்த ட்விட்டர்ல இருக்கக்கூடிய இந்த 4 ட்ராக்கர் இந்த இருக்கான். ஒருத்தர் ராஜசேகர்னு ஒருத்தர் இருப்பான், அப்புறம் பாண்டா, அப்புறம் இன்னொரு இந்த லட்சுமிகாந்த், இன்னொரு 2 ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு நீ இங்க பாத்தியா, அவர் வந்துட்டாரு, இதே பாத்தியா, இங்க வந்துட்டாரு, இதை மக்களை சந்திச்சுட்டாரு, பாத்தியா கூட்டத்தை, பாத்தியா கடல் மாதிரி இருக்கு பாரு இந்த கூட்டத்தை அப்படின்னு சொல்லி இங்க ட்விட்டர்ல போடுறது மிஞ்சு போனா ஒரு 5% ட்விட்டர்ல இருக்கிறோம். மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் பேஸ்புக்ல இருக்கிறான். இன்னும் தாண்டி போனா இன்ஸ்டாகிராம்ல தான் இன்னைக்கு மெயின். பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் தான் மெயின், அங்கதான் வருது. ஆனா நெகட்டிவிட்டி இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல இருந்ததை விட இந்த தடவை ஜாஸ்தியா விஜய்க்கு இருக்கு. ட்விட்டர்ல பயங்கரமா இருக்கு, பேஸ்புக்ல அவனுக்கு பயங்கரமா இப்போ எல்லாமே அவனுக்கு எதிராக தான் போயிட்டு இருக்கு. யூடியூப்ல வச்சு தாளிச்சு எடுக்கிறானுங்க. நான் என்ன ஒண்ணும் இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், இப்ப திமுக, அதிமுக இவங்க அப்புறம் மற்ற கட்சிகள்லாம் நீ அவங்க எல்லாம் உள்ள இருக்கிற லோக்கல் ஏரியா முதற்கொண்டு உள்ள வண்டியை விடுவானுங்க, உள்ள பேசுவானுங்க. ஏன்னா அவனுக்கு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும், ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலுக்கும், சட்டமன்ற தேர்தலுக்கும், லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கும் அவனுக்கு உள்ள வண்டியை உள்ள விட்டு பிரச்சாரம் பண்ண முடியும். அவனுக்கு ஏற்கனவே பண்ணவனுங்க. இவனால உள்ள சீமானாலேயே இன்னும் உள்ள போக முடியலையா? சீமானாலேயே இன்னும் வண்டி உள்ள எடுத்துட்டு போக முடியல. இவன் எப்படி உள்ள எடுத்துட்டு போக முடியும்? முடியாது. இதுதான் ஃபேக்ட். இந்த ஃபேக்டை முதல்ல ஏத்துக்கணும். உள்ள மன்ற தலைவர்களோ மாவட்ட தலைவர்களோ ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அந்த ஏரியால நீ உள்ள இருக்கிற ஏரியா முதல்கொண்டு போக முடியும். உனக்கு பர்மிஷன் உனக்கு அந்த ஒரு கார்னர், அந்த மரக்கடைன்னு சொன்னானுங்களே திருச்சியில, நீ திருச்சியில மரக்கடையில இருந்து இறங்கி நீ மார்க்கெட்ல இருந்து இறங்கி நீ உள்ள நடந்து போக முடியுமா உன்னால? ஆனா மத்த கட்சிக்காரெல்லாம் போவான், உன்னால போக முடியாது. இதுக்குத்தான் மக்களோட அரசியல் செய்யணும், மக்கள் கூட இறங்கி கலக்கணும், கூட்டத்தோட ஜெகஜோதியை கலந்துடணும். விஜயகாந்த் இறங்கி வந்தாப்புல மத்த அரசியல் கட்சிகளும் நடந்து வருவாங்க. நீங்க நல்லா பாருங்களேன், பிரச்சாரம் வரும்போது 3/4 பேரு வண்டியில மேல நின்று இருந்திருந்தாலும் இறங்கி போய் ஒரு டீ கடையிலயோ இல்ல ஒரு மார்க்கெட்லயோ இல்ல யாராவது ஒரு வீட்லயோ நின்று ஒரு தண்ணி குடிக்கிறதோ, ஒரு டீ குடிக்கிறதோ, ஒரு ஹோட்டல் உட்காந்து சாப்பிடுறதோ செய்வாங்க. அது எதுக்குன்னா மக்களோட கலக்கணும், மக்களோட அரசியல் என்னன்னு காது கொடுத்து கேட்கணும். நீ வருவ மைக்ல உட்காந்து புடிச்சு நின்று நீ போட்டு கத்திட்டு போவா, அது உனக்கும் கேட்காது, ஊர்ல இருக்கிறவனும் கேட்காது, நீ போட்டு கத்திட்டு ஓடிடுவ. செய்தீர்களா, இதை செஞ்சீர்களா, அதை செஞ்சீர்களா, ஏன் நீ என்ன செய்ய போறன்னு சொல்லி கேட்டா இவன் பதில். நான் என்ன சொல்றேன்னா, நீ தேர்தல் வாக்குறுதி இப்ப ஏன்டா கொடுத்துட்டு இருக்கிற? நீ பண்றது தேர்தல் வாக்குறுதி. அப்ப ஏப்ரல் மே மாசம் என்ன பண்ணுவ? பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் எல்லாம் என்ன பண்ண போற? அப்ப நீ தேர்தல் வாக்குறுதி இது கொடுப்பீங்கல்ல, இப்ப கட்சிகளும் கூட்டமா சேர்ந்து தேர்தல் வாக்குறுதினு ஒண்ணு கொடுப்பீல்ல, அங்க மாட்டுவில்ல. இப்ப கட்சித்தீவை 99 வருஷத்துக்கு லீஸ் எடுக்க போறேன்னு ஒரு லூசு பையன் மாரி உட்காந்துட்டு வளர்னானே, எப்படா நீ கட்சித்தீவை 99 வருஷம் லீஸுக்கு எடுப்ப? ஜியோ பாலிட்டிக்ஸை கொண்டு நீ எப்படி நீ லோக்கல் பாலிட்டிக்ஸ்ல மிங்கிள் பண்ணுவ? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேச வேண்டியது பேச்சு. அவன் பேச வேண்டியதுல நீ பேசுனா என்ன லாஜிக் இருக்கு? இங்க அவன் என்ன பேசுறான்னு எனக்கு தெரியலங்க. நான் தூங்கிட்டேன், டேப்லெட் போட்டிருந்தேன், தூக்கம் அடிச்சு தள்ளிடுச்சு, நான் தூங்கிட்டேன். சாயங்காலம் 1 hour கழிச்சு போடலான்னு பார்த்தா 10 மணி ஆயிடுச்சு. அதனாலதான் நான் கேட்டேன், அரியலூர்ல ஏதாவது பேசினானா, ஏதாவது அட்ரஸ் பண்ணானா, வேற ஏதாவது முக்கியமா ஏதாவது பேசினானா அப்படின்னு. ஏன்னா டிஎல் எங்கேயும் பார்க்க முடியல அவன் ஸ்பீச்சை. ஃபுல்லா இளையராஜா அந்த இதுவே ஓடிட்டு இருக்கு டிஎல், அதனாலதான் கேட்டேன். இல்ல கபிலன் ப்ரோ, நான் ஏஐல போட்டு சம்மரிஸ் கேட்டாலுமே அவன் 2 விஷயம் தான் திருப்பி திருப்பி பேசியிருக்கான். ஒன்னு டிஎம்கே எதிர்ப்பு, இன்னொன்னு பிஜேபி எதிர்ப்பு, அவ்வளவுதான். அதை தாண்டி எதுவும் பேசலாம். அவன் பிஜேபி எதிர்ப்பு எல்லாம் ஸ்ட்ராங் எல்லாம் பண்ணல. அவன் வாயில இது வரைக்கும் எடப்பாடின்னு பேர் வந்திருக்கா? இல்ல வரல.
ஏன் வரல? அவன் கடைசி வரைக்கும் எடப்பாடியை நம்பி தாண்டா இருக்கிறான் அவன். எப்படி இருந்தாலும் கூட்டணி கூட்டம் தலைவன் அவங்க கட்சி ஃபுல் கரெக்டா அது தெரியாம இவன் வந்து அவங்கள கலாய்க்காம இருக்கான். அந்த ஆளு அவங்க ஏற்கனவே அவங்க சிஎம்மா இருந்தாலு யாரு? எடப்பாடி ஏற்கனவே சிஎம்மா இருந்தாலு. நீ போயிட்டு கூட்டணி வச்சுட்டு எனக்கு ஆட்சியில பங்கு வேணும், நானும் கூட துணை செய்யும் முதலமைச்சரா இருக்கணும், நீ என் கூட பங்கு கொடு அப்படின்னா என்ன? நேத்து முளைச்ச காலம் நீ வந்து பங்கு தலைவா கேட்பியா? அவன் மனசுல பவன கல்யாணம் நினைச்சிட்டு இருக்கான் அவன். செருப்பு தூக்கடிச்சு விடான் நம்ம ஊருக்காரனும். ஆல்ரெடி அடிச்சுட்டானுங்க, புதுசா அடிப்பானுங்க. ஆல்ரெடி எடப்பாடியே அங்க உட்காந்துக்கிட்டு அங்கேயே உள்கட்சி பிரச்சனையும் உள்ள ஓடிட்டு இருக்கு. அந்த பக்கம் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும். இந்த லட்சத்துல இவர் பெரிய குறுக்கு கௌஷிக் வந்தா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி நடுவில் உள்ள வந்துட்டு போனான் லூசு பையன். அரசியலா முதல்ல தெரியணும் ப்ராப்பரா, அதுவும் தெரியல. ஏன் அவன் திருச்சிக்கு வந்தானே ஒருத்தவனை கேட்கறது, இப்ப நீ பேசுறது கேட்கல, நீங்க மைக் நீ 8 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு வண்டியை ரெடி பண்ணி வர, ஒரு பேச்சு நீ பேசுறது இங்க மக்களுக்கு கேட்கல. இப்ப நீ வந்ததும் வேஸ்ட், பேசுனதும் வேஸ்ட். அவன் 5 மணி நேரம் உட்காந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் கால் கிடக்க வெயில் கிடக்க உட்காந்து நின்னானே, அத்தனையும் வேஸ்ட். சுப்பிரமணிக்கு மைக் விடுறா, அவர் வந்திருக்காரு பேர். இதோ கொடுக்குறேன் ப்ரோ. காட்டல எங்க இருக்காரு? நான் கொடுத்துட்டேன். குணசேகர் சார் ப்ரோ மேல வாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் தூங்கிட்டு இருந்த நேரம் தான், நானும் லேட்டா தான் வந்தேன். நாளைக்கு பாத்துக்கிறேன் கச்சேரி. பெரம்பலூருக்கு நாளைக்கு போறானா? எனக்கு இது மட்டும் சொல்லுங்க, அவன் தமிழழகன் மதன் பெரம்பலூருக்கு போனானா இல்லையா? பெரம்பலூர்ல வெயிட் பண்றாங்க போல. இல்ல ப்ரோ இன்னும் போல. வெயிட் பண்றாங்க போல. பெரம்பலூர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் போலையாட்டி. மணி என்ன 11:30. இனிமேல் நீ போய் என்ன பண்ண போற? பாட்டில் ஓபன் பண்றதுனாலே அவன் கார்ல அந்த இந்த படம் பாத்துருக்கீங்களா, கந்தசாமி படம்? ஆல்ரெடி அண்ணன் சுகர் பேஷண்ட் வேற, 11:30 மணி ஆயிடுச்சு. சுகர் பேஷண்ட் விட்டுருங்க, அந்த பஸ்ல என்ன பண்ணுவான்றத கந்தசாமி படத்துல ஒரு சீன் வரும் பாருங்க. பஸ்ல மீனாகுமரி பட்டு மாதிரி ஆடிட்டு இருப்பான், அதனால அவன் சென்னை போயிட்டு இருப்பான். இவனுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறானுங்க இந்த டிஎல்ல. அவர் வந்து இந்த மாதிரி உட்காந்து பேரிகேட் எல்லாம் போட்டு இந்த மாதிரி இடிக்கிறானுங்க, இந்த மாதிரி கூட்டத்தை போட்டு பொதுமக்களை சேதப்படுத்துறான்னு கேட்டா இதெல்லாம் போலீஸ் தான் பாத்துக்கணும், நாங்க எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு கேக்குறானுங்க. லூசு பயலுகளை இவனுங்களை வச்சுக்கிட்டு எப்படி இவனுங்களை நம்பி ஓட்டு போடுவீங்க? தலைவா ஆம்புலன்ஸ் இல்ல ப்ரோ, இதே போலீஸ் அவங்களுடைய இது பண்ணானுங்கன்னு வச்சுக்க, இவனுக்கு உடனே அங்க ஆளுங்கட்சி பக்கம் திருப்பிடுவானுங்க. இது போலீஸ் சொல்லி ஆளுங்கட்சி சதின்னு இருவானுங்க. இல்லைங்க, இவன் வந்து மைக்கு ரிப்பேர்னு சொல்லிருக்கிற 8 கோடி ரூபாய் பஸ்ல நீங்க சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து இவன் மிஸ்டேக்கு. கேட்டா அந்த பாண்டா என்ன போறான்றேன், மைக்கு வந்து அந்த அளவுக்கு பாண்டா இல்லைங்க, அந்த வலைபேச்சு சந்தனம் போட்டிருக்கான், மைக்கு வந்து மைக்கு செட்டுக்காரன் சொதப்பிட்டான்னு. எந்த அளவுக்கு காசு கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கான் அந்த ஜெகதீஷ், அந்த மாமா பையன் வேலை பார்ப்பானா அந்த ஜெகதீஷ், அந்த மாமா பையன் இருக்கான் பாத்தீங்களா ஜெய்க்கு. ஏங்க அது கூட பரவாயில்ல, அந்த மைக்கை ரிப்பேர் பண்ணதே டிஎம்கேன்ட்டானுங்க. ஒரு வண்டியில மைக்கு சரியில்லை, அது வந்து இவன் பேசுனது வெளியில கேட்கல அப்படின்றது அதுக்கு விளக்கம் எவன் கொடுக்கணும்? கட்சிக்காரன் கொடுக்கணும், பொதுச் செயலாளரோ. இல்ல வர நான் ஒண்ணு சொல்றேன், வண்டியில மைக்கு ஒர்க் ஆச்சு, அந்த ஆடியோ வந்து வெளில எடுக்கிறதுக்கு வந்து அதுதாங்க இங்க ஒரு கட்சிக்காரன் வண்டியில உள்ளது ஒர்க் ஆச்சு, லாஸ்டா வண்டியில உள்ளது அவங்க பேசினது. இல்லைங்க, நான் சொல்ல வர்ற பாயிண்ட் அதான் சொல்ல வரேன். என்னன்னா அந்த மாமா பையன் ஜெகதீஷ் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட கை குளிங்கலாம் அந்த வலைப்பேச்சு அந்த காத்து கெடுவோம் பாக்கீங்களா, மைக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு மைக்கு செட்டுக்காரனை திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. இன்னொன்னு என்னன்னா, இவன் வந்து கிளியரா இவனே ரெடி பண்ணிருக்கணும், இவனுங்க மைக்கு பிரச்சனை இவனும் கிளியர் பண்ணுங்க, அதை விட்டுட்டு ஆன்லைன்ல வச்சு டிஎம்காரன் சொதப்பிட்டான். அதை விட்டு அரியலூர்ல ஒண்ணும் கிடையாதுங்க, இந்த நாய்ங்க குரங்கு தாவற மாதிரி தாவறானுங்க. திருச்சியில அரியலூர்ல நைட் டைம்ல போலீஸ்காரன் கண்ணு தெரியாது, என்ன பண்ண முடியும்? ஒரு கரண்ட் கம்பத்துல தாவி செத்து விட்டானோ குடும்பத்துக்கு யார் பொறுப்பு? இவன் 10 காசு கொடுக்க மாட்டாங்க, இவன் 10 காசு கொடுக்க மாட்டான், என்ன பண்ண பவர் கட் பண்ணதான் செய்வானுங்க. நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இல்ல தலைவா ஒன்னு கேக்குறேன் தலைவா, திருச்சியில நகர தலைவர் இவனை ஒருத்தன் இவனை வந்து அந்த விக்கிர வண்டியில மீட்டிங் நடந்து பார்க்க வந்தான் தலைவா, ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். குடும்ப 4 பேர் அவனோட கார்ல இருந்து செத்து போயிட்டானு. அவன் இரங்கலுக்கு போகல, யாரு புஷி போனா புஷியை செருப்படுத்தி அடிச்சு விட்டானா அவனோட இரங்கலுக்கு போனப்ப. இன்னைக்கு திருச்சி போயிருக்கேன், திருச்சி மேல கால் எடுத்து வச்சிருக்கான், அவன் வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்தி வந்துடலாம், அது கூட பண்ணல தலைவா. அந்த அளவு நன்றி கட்டணா இருக்கான். இங்க இருந்து கள்ளச்சார குடிச்சத்தை எவனோ செத்து இருக்கான், அவனை பார்க்க போறான். அந்த கள்ளக்குறிச்சிக்கு சொந்த ரசிகர் மன்றத்துக்காரன் செத்துறான், அவனை பார்க்க போலங்க. இவனை பார்க்க வந்து செத்து போயிருக்கான், அவனை பார்க்க போல. இவனோட கேட்டுக்கிட்ட அரசியல் தெரியல. இதுல இருந்து நான் சொல்ற பாயிண்ட் வந்து ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லிக்கிறாங்க. ஒரு வண்டியில நீ வண்டி ஏற்பாடு பண்ற, அந்த வண்டியில வந்து மைக் ஒர்க் ஆகல, ஸ்பீக்கர் ஒர்க் ஆகல, சரி ரைட். இதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு யார் பதில் சொல்லணும்? கட்சிக்காரன்.
கட்சியோட பொதுச் செயலாளர், இல்ல கட்சியோட தேர்தல் பொதுச் செயலாளர், இல்ல கட்சியோட தலைவன், இல்ல கட்சியோட செய்தி தொடர்பாளர், இல்ல கட்சியோட ஸ்பீக்கர். இவனுங்க தான் ஸ்பீக்கர் பர்சன்ஸ், ஸ்போக்ஸ் பர்சன்ஸ். இவனுங்க தான் பதில் சொல்லணும். வலைபேச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு எதுக்கு இந்த வேலை? நீ சினிமா நியூஸ் சொல்றவன், அதுவும் உட்காந்து இன்னொருத்தவங்க கிட்ட பிச்சை எடுத்து சொல்லிட்டு இருக்கிற, அதுவும் உண்மையா பொய்யன்னு கூட உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உனக்கு இங்க என்ன வேலை? டிராக்கர்ஸ் படத்தை தலைவா அவனுங்க எல்லாம் இல்ல ஜெகதீஷுக்கு உரிவு போடுவானுங்க. வரேன். இப்ப டிராக்கர்ஸ் உனக்கு என்ன இங்க வேலை? நீ படத்தோட ட்ராக்கிங் பண்ற வேலை தான் உனக்கு. படத்தோட பாக்ஸ் ஆபீஸ், படம் எப்ப ரிலீஸ் ஆகுது, இந்த படத்தோட ஈவெண்ட் எப்ப நடக்குது, இந்த படத்தோட ஈவெண்ட் நடக்குதுன்னு சொல்றதுதான் உன் வேலை. உனக்கு இங்க என்ன வேலை? அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, யாரு மக்கள்கிட்ட போய் சொன்னா சீக்கிரமா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுமோ அவங்கள விட்டு சொல்ல சொல்லுறது. உன்னை சொல்லுவன் எவன்? விஜய் பொண்டாட்டி. விஜய் பொண்டாட்டி யாரு? ஜெகதீஷ். தலைவா விஜய் பொண்டாட்டின்னு சொல்ல வேணாம், மாமா பையன்னு சொல்லுங்க. விஜய்க்கு மாமா பையன் அவன் தான். ஒன்னா நம்ம ஏன் மாமா பையன். அவன் எங்க கூட்டி கொடுக்குற வேலையை போனாலும் பார்க்கறான். பக்கத்துல தாங்க உட்காந்துருக்கிறான். அதுதான் கூட்டி கொடுக்குற வேலையை பார்க்கறவன் தான் மாமா பையன். எத்தனை பேர் கூட்டி கொடுத்து இது பண்ணிருக்கான் விஜய்க்கு. இவன் இன்ன கம்பெனில வரையும் இவன் கம்பெனில ஒர்க் பண்ணல அப்படின்னா அந்த பொண்ணு, அது பேர் என்ன, திவ்யாவா? நடிகை திவ்யா தானே? பிரியங்கா மோகனுங்க. பிரியங்கா பிரியங்கா மோகன். மோகனுங்க. பிரியங்கா மோகன். பிரியங்கா மோகனுக்கு எதிராக இங்க உட்காந்து ஆன்லைன்ல உட்காந்து இது பண்ண சொல்றது, கேம்பெயின் பண்ண சொல்றது. அந்த பொண்ணு ஏதாவது படம் நடிச்சதுன்னா அந்த படத்தை விமர்சனம் பண்ணி, அந்த ஆக்டிங் விமர்சனம் பண்ணி ஆன்லைன்ல பரப்புங்கடான்னு சொல்லி திட்டமிட்டு பண்றது. அந்த மாதிரி சொன்னிச்சு, திட்டமிட்டு நம்ம என்ன டார்கெட் பண்றாங்க அப்படின்னு. நான் மறுபடியும் எந்த சொல்றேன், அளவுக்கு இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக தலைவர் நீங்களும் வச்சுக்கோங்க. ஒருத்தன் அஜித் ரசிகனா இருக்கணும், தலைவர் ரசிகன், ரஜினி ரசிகனா இருக்கணும். ஒருத்தன் ஓட்டு போனான் அவனுக்கு மறுபடியும் நமக்கு பண்ண சொல்றேன், துரோகத்தை நாளைக்கு கேக்குறேன். ஒண்ணு நடக்க போகுது மதன். எண்ணி 2 வருஷத்துல ப்ரொடியூசர் கவுன்சில்ல அவன் ஒரு ஒன் ஆஃப் தி மெம்பரா வரப்போறான், ஈசி மெம்பரா வரப்போறான் ஜெகதீஷ். வந்ததுக்கு அப்புறம் இங்க மத்த நடிகர்களோட படத்துக்கு குடைச்சல் கொடுக்க போறான். அப்ப வெளில வரும் நியூஸ். அப்ப நடக்கும் பாருங்க. நீங்க வேணா பாருங்க. இது சினிமாவை டேக் ஓவர் பண்ற மாதிரி. தனக்கு எதிரா யாரும் படம் நடிக்க கூடாது, தனக்கு எதிரா யாரும் கருத்து சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக இந்த பக்கம் அனுப்புற வேலை இது. இது வேற மாதிரியான ஒரு ஃபார்முலா. தலைவா அதெல்லாம் வரட்டும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வச்சு செஞ்சு விடுவோம். உங்களுக்கும் புதுசு இல்லை, எங்களுக்கும் புதுசு இல்ல ப்ரோ, எக்ஸாக்டா இது உண்மைதான் ப்ரோ. இல்ல உங்களுக்கும் புதுசு இல்லை, எங்களுக்கும் இல்ல 100% இது ட்ரூ தான். அவர் சொல்றது உண்மைதான். இவனுங்க அப்படிதான் பிளாட்ஃபார்மே அப்படிதான் போட்டிருக்கானுங்க இவனுங்க. இப்ப நீங்க வேணா பாருங்க, ஆஃப்டர் 26க்கு அப்புறம் அவன் தோத்துட்டு வருவான். இவனுக்கு எக்ஸாக்டா இந்த வேலையை ஃபார்முலா பண்ணுவானுங்க. எங்க இருந்து வந்ததுன்னா, இங்க திமுக அதிமுக இருந்து வந்தது. அவன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறான். இப்ப நீங்க இவங்களுக்கு எதிரா நீங்க இப்போ கருணாநிதி அவர்களோ இல்ல ஜெயலலிதா அவர்களோ நீங்க எதிர்த்து நேரடியா முகத்துக்கு நேரா நீங்க எடுத்து வச்சு படம் அங்க பண்ண முடியாது. அவங்களை விமர்சனம் பண்ணியே இது வரைக்கும் படம் பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி தன்னை எதிர்த்து யாரும் இங்க விமர்சனம் பண்ணி பேசிடக்கூடாது. சினிமாலையும் சரி, இங்க நிஜ வாழ்க்கையிலும் சரி பேசிடக்கூடாதுன்றதுக்கு தான். இன்னொரு பக்கம் நீ போய் சினிமா நீ போய் ப்ரொடியூசரா இருந்து நீ அப்படி கண்ட்ரோல் பண்ணி டேக் ஓவர் பண்ணு, நான் இங்க அரசியல் இருந்துகிட்டு உட்காந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிதான் ஜெகதீஷ் இங்க வைக்கிறது. ஆனா உன் பருப்பு வேகாது ராஜா, உன் பருப்பு வேகாது. தலைவா நம்மலாம் இருக்கிறவங்க அவனெல்லாம் விட்டுருவோமா? இல்ல அதுக்காக வந்து உட்காந்துருக்குறோம், உட்காந்து வேடிக்கை பாக்குறதுக்கு உட்காந்துருக்குறோம், வச்சு செய்யறதுக்கு தான் வந்து உட்காந்துருக்குறோம். நீ உட்காந்துக்கிட்டு இங்க ஆபீஸ போட்டுக்கிட்டு நீ போயிட்டு இங்க இருக்கிற எல்லா நடிகர் ரசிகர்களையும் அபியூஸ் பண்ணுவ, எல்லா நடிகர்களோட ஃபேமிலி அபியூஸ் பண்ண சொல்லி நீ உட்காந்து காசு பணம் கொடுப்ப வக்கால வழி. இங்க உட்காந்துட்டு நாங்கெல்லாம் வேடிக்கை மாதிரி பார்த்துட்டு இருக்கோமா? எதையும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு, இன்னும் அதுக்கு அடுத்தும் பார்க்கலாம். வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. மோதி பாக்குறதுனால மோதி பார்த்துடணும் டைரக்டா. அப்புறம் என்ன தலைவா, அந்த விஜய் ரசிகர் ராம்குமார் போட்டிருக்கான், காலையில 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாராம். இது வரைக்கும் நீ சாப்பிட்டார என்னன்னு கூட தெரியலன்னு இருக்கிறான். அவனுக்கு அலோடு கொடுத்ததே திருச்சியில 11 மணிக்கு. இவன் வந்து 11 மணிக்கு திருச்சி இறங்குறான்னா யாரோட? நான் சொன்னல பொண்டாட்டி கூட இந்த அளவுக்கு வருத்தப்பட மாட்டேன். ஆனா அதுதான் சொல்றேன். இவனுங்க வந்து இவ்வளவு அக்கறைப்படுறானுங்கல்ல. பொண்டாட்டிங்க கூட இந்த அளவுக்கு வந்து சாப்பிட்டாரா, நேரத்துக்கு சாப்பிட்டாரா, தூங்கினாரா, போய் கழுவி விடு போ. பாத்ரூம் போய் கழுவி விட்டுருவா. அதெல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்கான் ஜெகதீஷ் பண்ணிட்டு தான் இருக்கான். சும்மாங்க இங்க பாருங்க அந்த அனுதாபம். இவரு வர்றாரு, என்னடா இவன் வந்தா என்னடா இவனா பெரிய மயிராவன், பெரிய மயிரா? நீ இறங்க மாட்டியா? வண்டியில இருந்து இறங்க மாட்டியா? ஒரு ஊருக்கு வந்திருக்கிற, நீ அந்த ஊர்ல வந்து நீ காலடி எடுத்து வைக்க மாட்டியா? தரையில நடக்க மாட்டியா? தெருவுல இறங்க மாட்டியா? தெருவுல இறங்காத நீ என்னடா அரசியல்வாதி? இன்னைக்கு முதலமைச்சராக இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இருந்த அத்தனை பேருமே ரோட்ல இறங்கி நடந்தவங்க தான்.
இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சரா ஆகணும்னு நினைக்கிறவன் அத்தனை பேரும் ரோட்லயும் தெருவுலயும் ஒவ்வொரு மேடையிலையும் தெருவா இருக்கும் மேடை போட்டு பேசினவன் தான். நீ என்ன வர்ற மைக்கில் நிக்கிற, பஸ்ல நிக்கிற, ஏசி பஸ்ல நிக்கிற, அப்புறம் நீ போட்டுக்கு போற. ஏன்னா பான்வித் என்ன கோல்டன் ஸ்பூனா நீ உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டியா? ஊர்ல இறங்க மாட்டியா? அந்த ஊர் தண்ணியை குடிக்க மாட்டியா? பெரிய மயிராணி. அப்புறம் என்ன அந்த ஊருக்கு மரியாதை? திருச்சிக்கு வந்தீங்கன்னா திருச்சியில இறங்கு. அந்த காவேரி ஆத்து பக்கத்துல நின்னா என்ன குறைஞ்சா போயிடுவ? மதுரையில வந்து இல்ல, மதுரையில இறங்கினியா? மதுரை மாரி இப்ப அடுத்த நாளைக்கு நீ பிரச்சாரம் பண்ணுவே இல்ல, நீ மதுரை ஏரியா ஒவ்வொரு ஏரியாவும் நீ கோயம்புத்தூர்ல இருந்தெல்லாம் உள்ள இறங்கணும்ல. அந்த மண்ணில் காலடி எடுத்து வச்சு இறங்கி நட, ரோட்ல நட. விவசாயியை பத்தி பேசுற நீ விவசாயி இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு நாளாவது விவசாய நிலத்துல காலடி எடுத்து வச்சிருக்கிறியா? விவசாய நிலத்துல காலடி எடுத்து வச்சு உட்காந்து உன்னால பேச முடியுமா? அவங்க கூட சரிசமா வரப்புல உட்காந்து உன்னால பேச முடியுமா? பேசி காட்டு. தைரியமான ஆம்பளையா இருந்தா நீ வரப்புல இறங்கி விவசாயி கூட உட்காந்து பேசி காட்டியா? விவசாய கூட்டம் நடக்குது இல்ல, மாசம் மாசம் கருத்து கேட்பு கூட்டம் சொல்லி நடக்கும்ல கலெக்டர் ஆபீஸ்ல. அதுல என்னைக்காவது உன் கட்சிக்காரன் உள்ள போய் கலந்துருக்கானா? அரசு ஊழியர்கள் உட்காந்து போராட்டம் நடத்துறாங்கல்ல, அரசு ஊழியர்கள் அன்னைக்கு செவிலியர்கள்லாம் வருஷம் போராட்டம் நடத்துறாங்கல்ல. எனக்கு நிரந்தர வேலை பணி நிலை வேணும், எனக்கு நிரந்தர பணி நிலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கல்ல. என்னைக்கா அதை பத்தி அட்ரஸ் பண்ணிருக்கிறேன் நீ? சும்மாங்க அவன் நானும் அரசியல்வாதி, நானும் மைக்கு பிடிக்கிறேன், நானும் பேசுறேன். தலைவா அதெல்லாம் விடுங்க தலைவா. சாராயம் குடிச்சவனை போய் பாக்குறானே இந்த குடிக்கார நாயி, அவன் கட்சிக்காரன் எத்தனை பேர் சுத்தான விக்கிற வண்டி வந்தப்ப அவனும் ஏன் பாக்கல? மதுரை வந்து செத்து அவனும் ஏன் பாக்கல? அதுக்கு பதில் சொல்லுங்க. இவனுக்கு நம்ம ஓட்டு போடலாம். உடனே 2 விஷயத்த தூக்கிட்டு வந்துருவானு. என்ன தெரியுமா? நீங்களும் அரசியல் பேசலாமாடா? சரி, வேற யாரா பேசணும்? ஓட்டு இருக்கிறவன் இங்க தமிழ்நாட்டுல ஓட்டு இருக்கிறவன் அத்தனை பேரும் பேசுறதுக்கு தகுதி தான். ரஜினி ரசிகம் பேசக்கூடாது, அஜித் ரசிகம் பேசக்கூடாது, சூர்யா ரசிகம் பேசக்கூடாது, தனுஷ் ரசிகம் பேசக்கூடாது. வேற எவன் தாண்டா பேசுறது? தமிழ்நாட்டுல இன்னைக்கு எம்ஜிஆருக்கு கூட தான் ரசிகர்கள் இருக்கிறான். எம்ஜிஆர் ரசிகம் பேசக்கூடாதா? கான்செப்டே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னன்னா நம்மளை எவனும் கேள்வி கேட்க கூடாது இவனுக்கு. ஏன்னா கேள்வி கேட்டா இவனுக்கு பதில் தெரியாது. நம்மளை எவனாவது கேள்வி கேட்டானா, ஏய் நீ திமுக, ஏய் நீ அதிமுக, ஏய் நீ பிஜேபி, ஏய் நீ நாம் தமிழர். வேற எவன் கேட்கணும் உன்ன கேள்வி? அரசியல் கட்சிக்காரனும் இல்ல இங்க இருக்கிற நடிகர்களோட ரசிகர்களும் இவங்க தான் கேட்பாங்க. இவங்க எல்லாம் பொதுமக்களுக்குள்ளதான் அடங்குவானுங்க. பொதுமக்கள்ன்றவன் அப்படியே எல்லாருக்கும் அப்படி பொதுவா இருக்கிறவன் எல்லாம் கிடையாது. அவனுக்குன்னு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்கு. அவன் கட்சியில இருப்பான், இல்ல ஏதாவது ஒரு நடிகனுக்கு ரசிகனா இருப்பான், இல்ல ஏதாவது ஒரு இயக்கத்துல இருப்பான், சாதி சங்கத்துல இருப்பான், மத சங்கத்துல இருப்பான், ஏதாவது ஒண்ணுல இருப்பான். எல்லாருமே பொதுமக்கள் தான். அரசு அதிகாரிகள் முதற்கொண்டு இங்க எல்லாம் அரசு அதிகாரிகள் இல்லாம அரசு பதவிகள் இல்லாதவங்க அத்தனை பேருமே பொதுமக்கள் தான். அந்த பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இவங்களால பதில் சொல்ல முடியாது. கேட்டா நீ ஏன் ஆளுங்கட்சி கேட்கல, நீ ஏன் எதிர்கட்சி கேட்கல அப்படின்னு வண்டியை திருப்புவான். ஆனா இவனுங்களை எவனும் கேள்வி கூடாது. அப்படி கேட்டோம்னா நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க செஞ்சுவோம் பாருங்க. டேய் உனக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10-15 கட்சி நிக்குது. 10-15 கட்சி கியூல நிக்குது. உனக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவன். இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாம் பர்சன்டேஜ் நிரூபிச்சு காட்டினவன். நீ இன்னும் பர்சன்டேஜ் நிரூபிச்சு காட்டாதவன். இன்னும் ஒரு கூட தேர்தலை சந்திக்காதவன். நீ தேர்தலை நேரடியா சந்திச்சு ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்கி அதுக்கப்புறம் பேசு. இப்ப வரக்கூடிய தேர்தல் வாக்குறுதி நீ என்ன கொடுப்பான்னு விரும்புவா உன் தேர்தல்? ஏன்னா இவனுங்க பொதுக்குழு கூட்டம் ஒண்ணு கூட்டி ஒரு திட்டங்கள் ஒண்ணு வச்சானுங்க. நாங்க கச்சத்தீவை 99 வருஷம் மீட்டெடுப்போம், நாங்க நீட்டை ரத்து செஞ்சிருவோம், ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் சொல்லிட்டு 24 தீர்மானங்கள் ஏற்படுத்தினானுங்க, நிறைவேற்றினானுங்க கட்சி பொதுக்குழு கூட்டத்துல. அந்த 24 தீர்மானம் என்னன்றதை இவனுங்க எவனக்கா ஒரு கட்சிக்காரனை படிக்க சொல்லுங்க பார்ப்போம். மாநாடுன்றது அந்த தீர்மானங்களா மாநாடு போட்டு அந்த தீர்மானத்தை அங்க நிறைவேற்றுறது. மாவட்ட செயலர்களை விட்டு அதுக்குதான் மாநாடு. அதுக்கு போய் இவன் போட்டது மாநாடு இல்ல, ரோட் ஷோ, ஃபேஷன் ஷோ. இவனோட சுயநலத்துக்காக 4 பேர் உயிரை காவு வாங்கினாங்க. உண்மையா மாநாடே கிடையாது. மாநாடுனா ஜோதி எடுத்துட்டு போகணும். அதிமுக கத்துக்கணும். மாநாடுனால நான் என்ன ஜோதி சொல்றேன், எடுத்துட்டு போகணும், கொள்கையில அதை தீர்மானம் போடணும், அதை நிறைவேற்றணும். இது இப்படிதான் பேசுவாங்க. ஒருத்தங்களா பேசி கடைசியா தலைவர் ஒரு மதியத்துல இருந்து நைட்டு நடக்கிறது தான் மாநாடு. இந்த நாய் 40 நிமிஷம் பேசினா யூடியூப்ல பேசணும் வச்சுட்டு போனான். இதுக்கு பேர் மாநாடாங்க? இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன் தெளிவா, இது ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தான். ரெக்கார்டிங் எடுத்து போடுங்க. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எலெக்ஷன் டைம்ல இவனோட மாவட்ட தலைவர், மாவட்ட செயலர் எத்தனை பேரு திமுக அதிமுக போறான்னு பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதெல்லாம் அந்த காமெடி எல்லாம் இப்ப நடக்காது.
அதெல்லாம் ஃபன் பண்ணுவாங்க எலெக்ஷன் மார்க் மை டைம்ல வேர்ட், சொல்றேன். மார்க் மை வேர்ட். சி ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு அதுதான் நானும் சொல்றேன். சொல்றேன் தலைவா. எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். விஜயகாந்த் வந்து 27 சீட்டு நினைக்கிறேன். 27 37 தெரியல, மறந்து போச்சு. அது வந்து சீட்டு வந்து கூட இருக்கிற கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ எல்லாம் இருந்தாங்க. ஓகேவா? அது சட்டமன்றத்துல அதிமுக கூட சண்டையாகி போச்சு. கட் பண்ணா 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா, கரெக்டா 2 மாசம் 3 மாசத்துல விஜயகாந்த் கட்சியில இருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏவும் அதிமுகல போய் சேர்ந்த ஆரம்பிச்சிட்டான். விஜயகாந்த் அந்த நேரத்துல உடம்பு சரியில்லாம படுத்துட்டாரு. எதனால? தான் நம்பிக்கையா இருந்த கூட இருந்த நபர்கள் எல்லாருமே இது விஜயகாந்த் பையன் கார்ல ஓட்டிக்கிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஓட்டிக்கிட்டு பிஹைண்ட் வுட்ஸ்ல பேட்டி கொடுத்திருப்பான். அப்ப சொல்லியிருப்பான், அவர் கூட இருந்த எம்எல்ஏக்கள் அவர் பேச்ச கேட்காம அதிமுக பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்போது மனம் முடிந்து போய் உட்கார்ந்தாரு. இது விஜயகாந்துக்கே நடந்தது. உன்னை விட பெரிய தலை அது. அப்ப விஜயகாந்துக்கு அப்படி நடந்தது அப்படின்போது விஜய் எல்லாம் ஏமாத்துறோம். உன்னால நேரடியா கான்டாக்ட் கூட கிடையாது. ஒரு மாவட்ட செயலர்கிட்ட நேரடியா நீ பேசுறது கிடையாது. புசி ஆனந்த் மூலமா தான் நீ பேசுற. ஆதவ அர்ஜுன் மூலமா தான் நீ பேசுற. ஏசி ரூமை விட்டு இறங்கி வர மாட்டேங்கிற. ரோட்ல நடக்க மாட்டேங்கிற. மேல நின்னுட்டே டாடா கட்டிட்டு போற பெரிய எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர் எல்லாம் உள்ள இறங்கி ஒவ்வொரு மாவட்ட செயலரும் ஒவ்வொரு தெரு முதற்கொண்டும் உட்காந்துக்கிட்டு ஆளுங்களை வச்சுட்டு இருக்கிறாள். திமுக அப்படிதான். அப்படி வளர்த்த கட்சி தான் இந்த 2 கட்சியும். அவன் நல்லது செய்யறான், கெட்டது செய்யறான், அது வேற விஷயம். ஆனா எப்படி வளர்ந்தாங்க அப்படின்ற ஒரு மேட்டர் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது தெரு தெருவா நடந்தா மட்டும்தான் அதெல்லாம் நடக்க முடியும். அதைத்தான் இப்ப நாம் தமிழ் கட்சி பண்ணிட்டு கிடக்கு. அதை நிறைய பேர் நோட் பண்றதே கிடையாது. தெரு தெருவா அவங்க கூட்டம் கூடலன்னா கூட தெரு தெருவா கூட்டம் போறது காரணம் கட்சியை வளர்க்குறாங்க. அது இப்ப தெரியாது. கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் எப்படி வளர்ந்தது? தெரு தெருவா ஒரு தெரு பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுட்டு இருந்தான் ஆரம்பத்துல. நீங்க கொஞ்சம் பேசி வந்தாங்க கட்சி தலைவா. ரோடு ரோடா தெரு தெருவா வளர்ந்தாங்க அவங்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் அப்படி வளர்ந்த கட்சி. தலைவா ஆன்லைன் ட்ராக்கர்ஸ் இந்த பாண்டா, ரவிவர்மா, ராஜசேகர், இந்த பிஸ்கட் போட்டா சாப்பிடுவாங்கல்ல கோல்டு காயின் கொடுத்து, இவனுங்களை வச்சு வளர்ந்தலாம் நினைக்கிறானுங்க. ஆனா இவனுங்களை வச்சு வளர முடியாதுன்றது அவனுக்கும் தெரியுது. ஆன்லைன்ல மட்டும்தான் கூவ முடியும். ஆன்லைன்ல உள்ளவன் ஓட்டு போட மாட்டான். கரெக்டுங்களா? ஆன்லைன்ல அவன் ரவிவர்மா ஒரு ஸ்பேஸ் நடத்துறான்னா அந்த ஸ்பேஸ்ல வரவன் இழிச்சா அவன் ஃபுல்லாவே கர்நாடகா, கேரளா, ஓசிஸ்ல நம்மளுங்க பாதி பேர் இருப்பானுங்க. பாதி பேர் இவனை ட்ரோல் பண்றதுக்கு வருவானுங்க. அது இவனுக்கு தெரியல. மதன், இவனுங்களுக்கு நீங்க அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அவன் அரசியல் சம்பந்தப்பட்ட பதில் சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்லுவானா, நீ ஏன் பேசுற, நீ யாரு, நீ எந்த கட்சியில இருக்க, சரி எந்த கட்சியிலும் இல்ல, அடுத்து என்ன திறமை கேட்பான், எந்த ஜாதியும் கேட்பான். அதை கேட்டா இங்க செருப்பால் அடிப்பானுன்னு தெரியும். அதனால அதை கேட்க மாட்டானுங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு யாரு கேள்வி கேட்கறாங்கன்றது அவனுக்கு பிரச்சனையா, என்ன கேள்வின்றதுலாம் அப்புறம். அவன் யாரு கேள்வி கேட்கறான்னு தான் அவனுக்கு பிரச்சனையே. அதனாலதான் அவனுங்களால பதில் சொல்ல முடியாம ஓடுறானுங்க. இப்ப மறுபடியும் சொல்றேன், எலெக்ஷன் தேர்தல் சந்திக்கும் போது ஒரு நட்சத்திர கட்சி ஒண்ணு சேருது, உள்ள புதுசா ஒண்ணு கட்சி ஆரம்பிச்சுட்டு வருதுன்னா கூட்டம் வரதான் செய்யும். அதை எல்லாரும் திரும்பி பார்க்க தான் செய்வாங்க. மீடியா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தான் செய்யும். ஆனா நீ 2வது எலெக்ஷன் தாண்டி உனக்கு கச்சேரியே இருக்கு. இன்னும் சொல்ல போனா எலெக்ஷன் முடியிற நேரத்துலதான் உனக்கு கச்சேரியே ஆரம்பிக்குது. உன் கூட இருக்கிறவன் எத்தனை பேர் சிட்டா பறக்குறான்னு மட்டும் பாக்குறியா? இப்ப அவன் செலவு பண்ணுவான் மதன். அவன் மாநாட்டுக்கு தேர்தலுக்கு பொண்டாட்டி தாலியை அடகு வச்சு, வீட்டு நிலத்தை அடகு வச்சு, வீட்டை அடகு வச்சு, இல்ல விவசாய நிலத்தை அடகு வச்சு, இல்ல சொந்தக்காரங்கிட்ட நிலத்தை வாங்கி கடன் வாங்கி பேங்க்ல லோன் வாங்கி எதையாவது ஒண்ணு செலவு பண்ணி பண்ணுவான். நாளைக்கு பணம் செலவு பண்ணதுக்கு அப்புறம் தேர்தலில் அவன் தோத்துட்டான்னு வைங்க, அப்ப கச்சேரி ஆரம்பிக்கும் பாருங்க. மேட்டர் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். கச்சேரி அதுதான் அரசியல். இனிமே நடக்க போறது அரசியல். மவனை, நீ அரசியல் நடத்துறதுக்கு உனக்கு பணம் தேவைப்படும். கட்சி நடத்துறதுக்கும் உனக்கு பணம் தேவைப்படும். நீ அதை எங்க கொண்டு வருவ, எப்படி கொண்டு வருவ, அப்பதான் மேட்ரு. அப்பதான் நீ ஐடி கிட்ட மாட்டுவ. உன் குடிமை அங்க பிடிப்பான். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிடிப்பான். சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்பவுமே இவனை ஆட விட்டு தாங்க, எப்பவுமே அரசியல் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் ஆட விட்டு தான் வேடிக்கை பார்ப்பான். எத்தனைலாம் அங்க மாட்டி நிக்கிறான். நீ ஏமாத்துறோம் தலைவர். ஜஸ்ட் ஃபன்னுக்காகலாம் சொல்லல. ஆல்ரெடி அந்த ஏரியா காசு கொடுக்கறதுக்கெல்லாம் 1 இயர் பிஃபோராகவே ரெடி பண்ணி விட்டாங்க. ஒரு ஏரியாவுக்கும் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊர்ல மாவட்ட ஒன்றிய செயலாளரும் காசு நிறைய பேருக்கு ஏரியாக்கெல்லாம் போயிடுச்சு. அந்த அளவுக்குலாம் நிறைய நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். எல்லாருமே முன்னாடி காசுலாம் ரெடி பண்ணி வச்சு இவன் எலெக்ஷன் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ தான் எலெக்ஷனுக்கே இறங்கி வந்துட்டு தூங்கி எழுந்துச்சு வர மாதிரி வந்துட்டு இருக்கான். தூங்கி எழுந்துச்சு ஓட்டு போடுற மாதிரி எலெக்ஷன் வந்துட்டு இருக்கான்.
இவனுக்கு என்ன தெரியும்? நான் என்ன சொல்றேன், நான் ஒண்ணும் தெரியல. நீங்க சொல்றீங்க இவன் கட்சிக்காரில இருந்து போகணும். நான் என்ன சொல்றேன், இவன் கேண்டிடேட் அறிவிச்சு எத்தனை பேர் இவன் கேண்டிடேட்ல இருந்து வெளில விடுறானுன்னு பாருங்க, வாபஸ் வரானுன்னு பாருங்க. அங்க நடக்கும் பாருங்க மேட்ரு. அதுதான் இன்னும் காமெடியா இருக்கும் நமக்கு. காமெடி இங்க இல்லைங்க, இனிமேல் தாங்க இருக்கு காமெடி. என்னன்னா, இவன் என்ன நினைக்கிறான்னா, உள்ள இறங்கணும்னா, கீழே தரையில இறங்கணும்னா இங்க பிரச்சனை வரும், தனக்கு பிரச்சனை வரும்னு தெரியும். அதனாலதான் தரையில இறங்கல, அங்க பஸ்லயே உட்காந்துடுறது. இங்க நீ மத்த ஏரியால இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்திலேயே பதட்டமான மாவட்டம் ராமநாதபுரம், இன்னொன்னு அரியலூர், பெரம்பலூர்லாம் பயங்கர பதட்டமான மாவட்டம். நீ அங்க உள்ள நீ இறங்க, லோக்கல் ஏரியால நீ உள்ள இறங்கி நடந்து காட்டு. உள்ள இருக்கிற உட்கட்சி இருக்கு இல்லையா, உட்கட்சி பூசல்னு ஒண்ணு சொல்லுவாங்க சொல்லி, அந்த மாதிரி உட் மாவட்டத்துக்குள்ள நீ உள்ள போ, உள்ள ஏரியா போ. அதுதான் நான் சாம்பிளுக்கு நெய்வேலி சொன்னேன். நெய்வேலியில நீ உள்ள இறங்கி, நீ ஒரு சும்மா நீ போயிட்டு தோம்சாலையோ இல்ல நீ வந்து இதுல போயிட்டோ சும்மா வாட்டர் டேங்க்லயோ, இல்ல நீ வந்து ஸ்டாப்பிங் சொல்றேன், வாட்டர் டேங்க் ஸ்டாப்பிங், இல்ல நீ வந்து அமராவதி பஸ் ஸ்டாண்ட்லயோ நீ போய் வண்டி எடுத்துட்டு போய் நின்னு காட்டேன். உன்னால பிரச்சாரம் பண்ண முடியுமா? முடியாது. அவன் உள்ளே விட மாட்டான். நீ மிஞ்சி போனா நெய்வேலி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தான் நின்னு பேச முடியும். அதை தாண்டி உன்னால உள்ள நீ போக முடியும். ஏன்னா அங்கதான் மெயின். அதை தாண்டி அங்க பெருசா வர மாட்டானுங்க. நீ கடலூருக்கு வந்தீங்கன்னா நீ கடலூர் ஓட்டியோட தான் நிக்கணும் ராஜா. இப்ப இங்க நெய்வேலிக்குள்ள நீ உள்ள வர, சரி ரைட்டு. இவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? நெய்வேலினாலே நிலக்கரி, நெய்வேலினாலே நிலக்கரி, நெய்வேலினாலே இங்க வந்து இங்கதான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, கர்நாடகாவே இவங்க இங்க தான் கரண்ட் போகுது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ அதை தாண்டி வேற என்ன பேச முடியும்? நெய்வேலியில இருக்கிறவனுக்கு என்ன தேவை? நெய்வேலி டவுன்ஷிப்ல இருக்கிற என்எல்சில டெம்பரவரியா இருக்கிறவன் பர்மனன்ட் வேலைக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்கிறான். ஓகேவா? நான் வேலை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லுவியா? அது மாதிரி அது சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அது. நீ அங்க ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்ப நீ பண்ருட்டில போயிட்டு நான் செங்கல் சூளெல்லாம் வந்து நான் எடுத்து விற்கிறது, நான் வந்து கல்லுக்கு வந்து விலை அதிகமா, ஏற்கனவே கல்லு விலை அதிகமா தான் நிக்குது, நான் வந்து பலாப்பழம் விலையெல்லாம் அதிகம். இவனுக்கு என்னன்னா, நீ பண்ருட்டினாலே பலாப்பழம், திண்டுக்கல்னாலே பூட்டு, இந்த காமெடி எல்லாம் எங்கேயாச்சும் படத்தோட ஆடியோ லான்ச்ல உள்ள வந்து அந்த ஊர்ல வந்து நடத்தும் போது பேசணும். நீ வந்து அரசியல் பேச போறன்னா அந்த ஊருக்கான அரசியலை பேசணுமே தவிர, அவங்களுக்கு மக்களுக்கான தேவையான அரசியலை பேசணுமே தவிர, நீ போய் உக்காந்துகிட்டு நீ ஊர் பெருமையை பேசிட்டு அவங்க கிட்ட ஜால்ரா பிடிக்கிறலாம் வேலைக்கு ஆகாது. இப்ப வடநாட்டுல இருந்து வரான், இல்ல